நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தமா அபி அங்கிருந்து போறாங்க. அப்ப சிவராமன் நம்ம ராகவுக்கு கால் பண்றாங்க. ராகவ் தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க கோவிலுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே ராகவ் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல இது நேர்ல சொல்ல வேண்டிய விஷயம், ஃபோன் மூலியமாலாம் சொல்ல முடியாது, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ராகவ் அபி கிட்ட சொல்லாம சிவராமனை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. சிவராமன் ரொம்பவே சந்தோஷமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, என் பொண்ணு விட்டு கொடுக்காம நீங்க பேசினது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலனால சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் சொல்லுங்க மாமா, எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு என் பொண்ணு என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைமை என்ன நினைச்சு பார்த்தேன், அணுவோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா ஆகாஷ் அவரை ரொம்பவே விரும்பி பார்த்துக்கிறாங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அபியை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டேன், என்னதான் அவ என் வயிற்றுல பொறுக்காத பொண்ணா இருந்தாலும் அவ என்னுடைய பொண்ணா, நான் அந்த அளவுக்கு அவளை அன்பா சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எக்காரணத்தை கொண்டு அவ கண் கலங்கினா அதை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எக்காரணத்தை கொண்டு அபியை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இதை கேட்டு சிவராமன் சந்தோஷப்படுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.